Welcome to Golden Crown channel. Hello friends. சிறுதானிய வகைகள் ஒன்றை பற்றி தாங்க இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உலக அளவுல பார்த்தா அரிசியும் கோதுமையும் தான் முக்கிய உணவா இருக்கு. இந்த அரிசி கோதுமைக்கு மாற்றாக சாப்பிடக்கூடியதும் உடலுக்கு போஷாக்கு அளிக்கக்கூடியதுமான பொருள் தான் சிறுதானியம். இந்த சிறுதானியத்துல பல வகைகள் இருக்கு. அதுல ஒன்றான கேழ்வரகை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேழ்வரகு உணவுகளை சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படுற நன்மைகளை ஒன்னொன்னா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நார்ச்சத்து. நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல அதிக அளவில் இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சுலபமாக செரிப்பதற்கு நார்ச்சத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த நார்ச்சத்து நம்ம உடல்ல குறையும் பொழுதுதான் செரிமான கோளாறுகள் எல்லாமே ஏற்படுது. இதனை சரி செய்யறதுக்கு கேழ்வரகு உணவுகளை அவ்வப்போது சாப்பிட்டு வந்தா செரிமான உறுப்புகள் நல்லா வலுப்பெறும். செரிமான உறுப்புகள் வலுவா இருந்தா நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே சீக்கிரமா ஜீரணமாயிடும். அதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. கேழ்வரகு உணவு ஒரு ஊட்ட உணவு அப்படின்னே சொல்லலாம். கேழ்வரகுல புரதம், நார்ச்சத்து, மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவுல இருக்கு. இதனால உடல்ல இரத்த சிவப்பு அணுக்கள் ஆக்சிஜனை உட்கிரகிக்கும் தன்மையை அதிகப்படுத்துது. நம்ம உடல்ல ஆக்சிஜன் லெவல் அதிகமா இருந்தாதான் நம்மளால சுறுசுறுப்பா இருக்க முடியும். சோர்வு என்பதை நம்ம கிட்ட ஏற்படாது. அதனால கேழ்வரகு உணவை நம்ம எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. கேழ்வரகு மாவுல கஞ்சி, தோசை அப்படின்ற செஞ்சு சாப்பிடலாம். அது இல்லாத புட்டு, அல்வா அது போலலாம் கூட செஞ்சு சாப்பிடலாங்க. உங்களுக்கு எந்த வகையில பிடிக்குதோ அந்த வகையில கேழ்வரகு உணவை கண்டிப்பா உணவுல சேர்த்துக்கோங்க. இதனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். புரதச்சத்து அதிகம் நிறைந்த தானியம் கேழ்வரகு. கேழ்வரகுல இருக்க புரதச்சத்து நம்மளோட உடல் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. மற்ற தானியங்கள் எல்லாம் விட கேழ்வரகுல அதிக அளவு கால்சியமும் பாஸ்பரஸும் இருக்கு. இந்த கால்சியமும் பாஸ்பரஸும் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருந்து காப்பாத்துறதுக்கு இந்த கேழ்வரகு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு நம்ம ரெகுலராக எடுத்துட்டு வரும் பொழுது எலும்பு தேய்மான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். சப்போஸ் சிலருக்கு வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு பிறகு அவங்க கேழ்வரகு உணவில் சேர்த்துட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை மேலும் தீவிரம் அடையாமல் நம்ம அதுலேருந்து தப்பிக்கலாம். கேழ்வரகுல பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின்கள், மினரல்கள் எல்லாமே நிறைஞ்சு காணப்படுது. இது எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு சிறந்த உணவு. எனவே குழந்தைகளுக்கு நம்ம சாப்பாடு ஊட்ட பழக்கும் பொழுது, அதாவது திரவ உணவுலேருந்து திட உணவுக்கு நீங்கள் பழக்கப்படுத்தும் பொழுதே இந்த கேழ்வரகை உணவாக கொடுக்கறது ஒரு பழக்கமாகவே எடுத்துகிட்டு வந்துடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது கேழ்வரகை அப்படியே பவுடர் ஆக்கிட்டு கஞ்சாலாம் கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு நைட்டு ஊற வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த கேழ்வரகு ஊறணும். ஊறின பிறகு மறுநாள் காலையில் அதை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி வச்சு வடிகட்டினா கீழே ஒரு பால் வரும். அதாவது கேழ்வரகு பால் வரும். அந்த பாலை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த கேழ்வரகு பாலில் கஞ்சி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதாவது 6 மாதத்துலேருந்து 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வரைக்கும் நீங்கள் கேழ்வரகு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மெத்தடில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஈஸியாக ஜீரணமாயிடும். அவங்களுக்கு அப்படியே பவுடர் ஃபார்ம்லலாம் கொடுக்கக்கூடாது. நம்ம உடம்புல தங்கி இருக்க தேவையற்ற கொழுப்பை எல்லாம் கரைக்கக்கூடிய ஆற்றல் இந்த கேழ்வரகுக்கு இருக்கு. தேவையற்ற கொழுப்பை கரைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல கொழுப்பை சமநிலை செய்யக்கூடிய ஆற்றலும் கேழ்வரகுக்கு இருக்கு. அதனால உடல் பருமனால அவதிப்படுறவங்களும் இந்த கேழ்வரகை ஒரு உணவாகவே எடுத்துக்கலாம். ஆனால் அவங்கவுங்க உடல்நிலைக்கு தகுந்தவாறு எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதை சாப்பிடலாங்க. ஆனால் சாதாரணமாக நம்ம நார்மலாக இருக்குன்ற பட்சத்தில் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதுவரை நீங்கள் கேட்ட எல்லா தகவல்களுமே உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நியூ அப்லோட்ஸை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.